திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மரம் முறிந்து விழுந்ததில் 2 பெண்கள் உயிரிழந்து விழுந்தனர். மேலும் 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கழனிப்பாக்கத்தில் ஆலமர கிளை முறிந்து விழுந்ததில் 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்கள் 2 தற்பொழுது உயிரிழந்துள்ளனர். தெப்பக்குளம் அருகே உள்ள ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தபோது கிளை திடீரென முறிந்து விழுந்துள்ளது. இதனால் அங்கு அமர்ந்திருந்த 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் படுகாயமடைந்த 5 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மரம் முறிந்து விழுந்ததில் 2 பெண்கள் உயிரிழந்து உள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்க செய்தியாளர் கிரண் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கிரண், தற்பொழுது திருவண்ணாமலையில் மரம் முறிந்து விழுந்து 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. ஆலமர கிளை முறிந்து விழுந்ததில் 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் 5 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்ட சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கழனிப்பாக்கம் என்ற பகுதியில் 100 நாள் வேலை பணியாளர்கள் பணி செய்துவிட்டு மதிய உணவுக்கு பின் சற்று ஓய்வு எடுக்கும் விதமாக அருகில் இருந்த ஆலமர அடியில் அமர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென பலத்த காற்று வீசிய நிலையில் அதன் கிளைகள் முறிந்து விழுந்துள்ளது. அதில் வேண்டா மற்றும் அன்னபூரணி ஆகியோர் மரக்கிளைகள் முறிந்து விழுந்ததில் அதில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கிரேன் மூலமாக மரக்கிளைகளை அப்புறப்படுத்தி உயிரிழந்த 2 பெண்களின் உடல்களை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் காயமடைந்த 5 பெண்களையும் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தற்போது சம்பவ இடத்தில் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் மற்றும் செய்யாறு எம்எல்ஏ ஜோதி ஆகியோர் சம்பவ இடத்தில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். மரக்கிளை முறிந்து விழுந்ததில் அதில் சிக்கி 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.